தைவான் மீதான சீனாவின் நடவடிக்கை மாறியுள்ளது உலக அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் சீனாவை ஆட்சி செய்து வந்த கோமிங்டாங் கட்சியின் தலைவர் சியாங் காய் ஷேக் தலைமையில் அக்கட்சியின் ஆதரவாளர்கள் சீனாவுக்கு அருகில் இருந்த தைவான் தீவுக்கு தப்பிச் சென்று அங்கு தனி அரசை அமைத்தனர். அப்போதில் இருந்து தற்போது வரை நாங்கள்தான் உண்மையான சீனா என தைவான் கூறி வருகிறது. எனினும் தற்போதைய நிலையில் தைவானை உலகின் 14 நாடுகள் மட்டுமே அங்கீகரித்துள்ளன. அமெரிக்கா கூட இன்னும் தைவானை அங்கீகரிக்கவில்லை. இந்த சூழலில் தைவானை ஆக்கிரமித்து தனது நாட்டோடு சேர்க்க ஆரம்பத்தில் இருந்து சீனா பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது. அதிலும் சமீபத்தில் தைவானை சுற்றி ஏராளமான ராணுவ பயிற்சிகளை சீனா மேற்கொண்டு வருகிறது. அதே நேரம் தைவானை கைப்பற்றும் முயற்சிகளை தடுப்போம் என அமெரிக்கா தொடர்ந்து எச்சரித்து வரும் நிலையில் அந்நாட்டுக்கு அதிநவீன ஆயுதங்களையும் வழங்கி வருகிறது. இதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தைவான் விவகாரத்தில் தலையிட்டால் பதிலடி தரப்படும் என அமெரிக்காவுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுவாக கடந்த சில ஆண்டுகளில் தைவான் வான்வெளியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக தைவான் வான்வெளியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைவது குறைந்துள்ளது தைவானுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்த ஆண்டு இதுவரை சீனா தைவானின் வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்திற்கு 460 விமானங்களை சீனா அனுப்பியுள்ளது. ஆனால் இது ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட 46.5% குறைவு என்று தைவான் அரசு கூறியுள்ளது. இது சீனா தனது தாக்குதலை மாற்றியுள்ளதை காட்டுகிறது.